வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற அருமையான தலைப்பு, புகழோடு வாழும் ஜாதக அமைப்பு. எல்லாருக்கும் புகழ் கிடைச்சிருமா அப்படின்னா இல்லைங்க, எல்லாருக்கும் கிடைச்சிட போறது இல்லை. எல்லாருக்கும் புகழ் இல்லாம வாழ்ந்துருவாங்கன்னா அது இல்லைங்க, புகழோட வாழ்றவங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கண்டென்ட் தலைப்பு என்னன்னா, புகழோட வாழ்றதுக்கு நம்ம ஜாதகம் எப்படி இருந்தா நம்ம புகழோட வாழ வைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். விதிகள் தான், ஜோதிட விதிகளை தான் நம்ம பேச போறோம். ஒரு சிம்பிளா தான் இருக்கும், ஆனா வேல்யூபிளா இருக்கும் அந்த விதிகள். உங்க ஜாதகத்தை வச்சு பொருந்தி பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். ஒரு ஜாதகத்தில் அடிப்படை புகழ், பக்கத்துல ஒரு 10 வீட்டுக்கு தெரியும்பா இவரை அப்படின்னா அடிப்படை புகழ். வாங்க வாங்க, அந்த பாருங்க அவர் வீடு அதுதான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு 5 வீடு தள்ளி கேட்டா சொல்றாங்கன்னா அது அடிப்படை புகழ். அந்த அடிப்படை புகழ், ஸ்கூல்ல ஒரு குழந்தை படிக்குது, அந்த டீச்சர் மத்தியில் அது புகழா இருக்கு, இது அடிப்படை, இது அடிப்படை புகழ். ஸ்கூல் விட்டு வேற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஸ்கூல்ல இந்த பாப்பா பேர், இந்த பொண்ணு குழந்தை பேர் தெரியுதுன்னா அது உயர் புகழ். அப்ப அடிப்படை புகழுக்கான பாவகம் நாடு, அடிப்படை புகழுக்கான கிரகம் சந்திரன். சந்திரனோ 4ஆம் இடமோ பலமா இருந்தா அடிப்படையில் புகழை கொடுக்கும். முதல் விதி. இரண்டாவது விதி, மத்திம புகழ். மத்திம புகழ்னு இருக்கலங்க, நல்ல மனுஷன்பா, நல்ல குட், அந்த துறையில ஓகேப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னா மத்திம புகழை கொடுக்கிறது 5ஆம் பாவகம் சூரியன். சூரியனும் 5 தான். கொஞ்சம் ஒரு எல்லாத்தையும் கேட்டா பரவலா தெரியும் சார், அவங்க சொந்தக்காரங்க ஊருக்குள்ள வெளியில இந்த துறை சார்ந்தெல்லாம் கேட்டா அவர் தெரியும் அப்படின்னா மத்திம புகழ். அதுக்கு சூரியனும் 5ஆம் இடமும் காரணம். உயர் புகழ் 9ஆம் இடமும் குருவும் காரணம். குரு நல்லா இருந்து 9ஆம் இடமும் சக்சஸா இருந்துச்சுன்னா யாரை கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். யாரை சர்ச் பண்ணாலும் இவர் தெரியுமே, எங்காவது வெளியில போனா பாக்குறது, பேசுறது. உதாரணத்துக்கு உயர் புகழ்னா ஒரு செலிபிரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உயர் புகழ் கொடுக்கறது. உயர் புகழுக்கான கிரகம் 9ஆம் பாவகம் கிரகம் குரு. இந்த 3 தாங்க கண்டென்ட். இதை தாண்டி எதுவுமே புகழை கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை உள்ள. இதை சந்தோஷமா நம்ம அனுபவிக்கிறோமா, சங்கடத்தோட அனுபவிக்கிறோமான்னு பார்க்கணும். இந்த 4, 5, 9ஓட 6ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்திருந்தா புகழ்னால உங்களுக்கு தலைவலி தாங்க. ஏண்டா வெளிச்சத்துக்கு வந்தோம் இருக்கும், ஏண்டா வாழ்ந்தோம் இருக்கும். இந்த புகழ்னால அவ்வளவு மண்டை குடைச்சலா இருக்கும். இதுவே ஒரு 5, 9, 4, 2, 7, 11, 10 இதெல்லாம் கனெக்ட் ஆயிருச்சுன்னு வைங்க, புகழ்னால சந்தோஷம், மகிழ்ச்சி, சூப்பரா இருக்கும். இப்போ போறோம், ஒரு டீ கடைக்கு போறோம், இல்லை ஹோட்டலுக்கு போறோம், இவருதான்ப்பா இவரு அப்படின்னு உங்க கூட பேசுறாங்கன்னா இதுதான் உயர்ந்த புகழ். தலைவலி இல்லாம போகணும். இதுக்குதான் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க புகழடைகிறதுக்கு, நீங்க புகழோடு இருக்கிறதுக்கு, அந்த புகழால சந்தோஷமா தலைவலியாங்கிறதுக்கு இதுதாங்க ஜோதிட விதி. இதை தாண்டி எதுவுமே இல்லை. பொதுவா புகழோட வாழ்றதுக்கு நம்ம ஜாதகத்துல குரு சூரியன் செவ்வாய் பலமா இருக்கணும். இது பாவகங்களை தாண்டி கிரகங்களை நான் சொல்றேன். யாருக்காவது குரு சூரியன் சேர்ந்திருக்கு, செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கு, செவ்வாய் குரு சேர்ந்திருக்கு, குரு செவ்வாய் சேர்ந்திருக்குன்னா நீங்க புகழானவர் தான். உங்க சமுதாயத்துல, உங்க கூட்டத்துல, உங்க குழுவுல, உங்க ஊர்ல, உங்க துறையில நீங்க புகழானவர் தான். உங்களை பார்த்தா கேட்டா சொன்னா தெரியும். அதோட அந்த புகழ்னால எனக்கு பெருமை, காசு பணம், நான் நல்லாத்தான் வாழ்றேன்னா குரு சந்திரன், சுக்கிரன் புதன், குரு செவ்வா, தர்ம கர்மாதிபதி யோகம், இது லிங்க் ஆகணும். ஆச்சுன்னா அதனால காசு பணம் கிடைக்கும் உங்களுக்கு. எப்படியெல்லாம் ஜோதிடத்தை முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. இது இப்படித்தான் நம்ம புகழ் நமக்கு கிடைச்சு நம்ம பணம் காசு கிடைக்குதுன்னா இப்படித்தான் கிடைக்கும், எல்லாம் கிடைக்காது. சிலரெல்லாம் ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க, அதனால புகழ் அடைவாங்க. 5ஆம் இடம் தான் ட்ரஸ்ட்.
8, 5, 9, 11 கனெக்ட் ஆனா நீங்க ட்ரஸ்ட்ல பெரிய ஆள். உங்க ஜாதகத்துல பாவகங்கள்ல குருவுல வந்து செவ்வாய், சூரியன், குரு, சனி 4 கனெக்ட் ஆகும். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு வந்தா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பெரிய அளவுல சேவை செய்யலாம். கோயம்புத்தூர்ல ஒரு ட்ரஸ்ட் நிறுவனம் இருக்கு. குறைஞ்ச விலையில உணவு கொடுக்குறாங்க, குறைஞ்ச விலையில மருத்துவம் பார்க்குறாங்க. பேர் சொன்னா தெரியுது. மதியம் போனா ஒரு 200 பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ. இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த கிரகங்கள் நமக்கு ஒத்துழைச்சா தான் நம்ம அதை ஆரம்பிச்சு செய்ய முடியும். இப்போ இதுல பாதகாதிபதி சம்பந்தப்படுது. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதனால வில்லங்கம் வந்து பேரு கெட்டு புகழடையாம, புகழடைஞ்சு பேரு கெடும். புகழடைஞ்சவங்க எத்தனை பேர் பேரு கெடுது? அதுக்கெல்லாம் இந்த பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு தான் காரணம். புகழ்ல வெளிச்சத்துக்கு வந்துருவா சார், நிரந்தரமா என் புகழ் இருக்குமா அப்படின்னா சூரியன், சுக்கிரன், சந்திரன் 3 பேரு 5, 9, 11 குரு இதுக்கு தொடர்பு வரணும். செவ்வாய்க்கு தொடர்பு வரணும். தொடர்ந்து புகழ், தொடர்ந்து வெளிச்சம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரி. உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன மற்றவங்கள புகழா இல்லையான்னு கேட்டக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன், புகழோடு இருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா மேடம் மறைந்தும் புகழோடு இருக்காங்க. கலைஞர் ஐயா மறைந்தும் புகழோடு இருக்காங்க. பாருங்க எப்படி நம்ம இதுலயே எடுத்து பார்த்துட்டோம்னா இதெல்லாம் நம்ம புகழோடு இருக்காங்கன்னா அவங்க ஜாதக கட்டத்துல விதிகள் பொருந்தி வரும். பொருந்தாம நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அப்படிதான் அந்த கிரகம் சொல்றோம். அதே போல ஒரு துறை சார்ந்ததுல நீங்க நாலேஜோட இருக்கணும்னாலும் இந்த புகழ், இந்த கிரகங்கள் எல்லாம் இருந்தால் தான் நாலேஜ் கிடைக்கும். இதோட ஆன்மீக பலம் தேவைப்படும் நமக்கு. அதுக்கு குரு, செவ்வாய், சூரியன் தேவைப்படும். அந்த ஆன்மீகத்தினால நமக்கு வளர்ச்சி, முன்னேற்றம். சில யோகங்களாலே வளர்ச்சி எல்லாம் வரும். யோகங்களை பத்தி ஒரு எபிசோடு தனியா பேசுவோம். இதுல இவ்வளவு விஷயங்கள்லாம் நமக்கு அடங்கியிருக்கு. இப்ப மித்ரா டிவியில நம்ம சேனல்ல அருமையான ஜோதிட விஷயங்களை பூரா சொல்லிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பாருங்க தொடர்ந்து. ஏன்னா அத்தனை விஷயங்களை நம்ம பேசணும். இதுல சிலருக்கு வந்து புஷ்கர நவாம்சம் இருக்கும், மாலை மரியாதையோட வாழ்றது. சிலருக்கு இந்து லக்னத்துல இருந்து கிரகம் நடத்தும், அது சூப்பரா வேலை செய்யும். சிலருக்கெல்லாம் பகை கிரகமே இருக்காது, அப்படியெல்லாம் ஜாதகம் பார்க்கிறோம். அவங்களாம் நட்பு கிரகங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களாம் ஒரு உயரத்தை தொட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசும்போதே உடம்பு சிலிருக்கும். அந்த மாதிரியான பிளானட் எல்லாம் பார்க்கறோம். அப்புறம் புகழுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு தன்னை வந்து ஐயோ போச்சே லைஃப்ங்கிற மாதிரியான விஷயமும் நடக்கும். அந்த இடத்துலதான் அந்த புகழுக்கான கிரகத்தோட 6ஆம் அதிபதி சனி தொடர்பு வருது. 6ம் தொடர்பு, சனியும் தொடர்பு வந்தா நோய்வாய்ப்பட வச்சிடும். புகழுக்கு வரும்போது நோய்வாய்ப்பட்டுரும். அப்படியெல்லாம் இருக்கு, கிரகத்திலேயே இருக்கு. அப்ப நம்ம எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் நம்ம புகழுக்கு நகர்றதுனால மட்டும்தான் புகழ்ல ஜாக்கிரதையா வாழ முடியும். நீங்க புகழோட நான் வாழணும்னா என்ன சார் கோயிலுக்கு போகலாம், கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னா திருவண்ணாமலை போகலாம், திருச்செந்தூர் முருகரை போய் பார்க்கலாம், பழனி ஆண்டவரை ராஜ அலங்காரத்தோட போய் பார்க்கலாம், திருச்செந்தூர் முருகரை சந்தன அலங்காரத்துல போய் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் புகழுக்கான சூப்பரான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் புகழோட வாழணும் சார், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா திருவண்ணாமலை. ஏன் திருவண்ணாமலை போக சொல்றோம்? காரணம் எல்லாம் போக சொல்லுவோமா? அக்னி ஸ்தலம், அக்னி வீடுகள்ல எது 1, 5, 9 அக்னி வீடுகள். மேசம், சிம்மம், தனுசு. அப்ப அக்னி ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போகும்போது புகழ் கிடைக்கும். சரி சார், பொருளாதாரம் எங்க சார் கிடைக்கும் அப்படின்னா நிலராசி பொருளாதாரத்தை கொடுக்கும். நிலராசி பொருளாதாரத்தை கொடுக்கும். காஞ்சிபுரம் நிலராசி, காஞ்சிபுரம் போய் வழிபட்டா நமக்கு வெற்றி மேல் வெற்றி. நம்ம நாடு விட்டு நாடு போகணும், வெளிநாடுகள்ல போய் புகழடையணும்னா காற்று ராசி. அங்க யாரை பிடிச்சுக்கணும் அப்படின்னா காற்று தத்துவம், நெருப்பு, நிலம், காற்று. காற்று தத்துவத்தை எங்க வாயு, காளகஸ்தி, அங்க போய் கும்பிட்டு வரணும். சார் அங்கெல்லாம் என்னால போக முடியாது. அப்ப தூப தீபம் போடலாம், வீட்டுல சாம்பிராணி புகை, பிரார்த்தனைகள் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்யும். அதனாலதான் நீங்க புகழடையணும், வளர்ச்சியணும். உங்க வீட்டுல யாராவது கும்பம் இருந்தா ஈஸியா புகழடைஞ்சிருவீங்க. கும்பலக்னம், கும்பராசி. நீங்க ஒரு துறையில் இருக்கிறீங்க, உங்க கூட கும்பராசி கும்பலக்னம் டிராவல் பண்ணுதுன்னா நீங்க புகழடைய வச்சிரும், விடாத கிரகம். அப்படியெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க ஜாதகத்துல. அப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விதி. ஓகே, எல்லாரும் புகழடையணும்னு ஆசை இருக்கும். நம்ம ஜாதக கட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமா போகாம இருக்கிறதை வைத்து சிறப்பாக வாழ்ந்து வெற்றியடைய எல்லோருக்கும் என் அன்பான ஆசிகள் மற்றும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.